அம்மாக்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நேற்று நைட்லேருந்து எனக்கு ஒரே கால் வலி இப்போ வரைக்கும் வலிச்சுட்டே தான் இருக்குது. என்னன்னே தெரியல. இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சிட்டு எப்புட்றா இன்னைக்கு வந்து சமையல்லாம் பண்ண போகிறோம்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் பாப்பாவும் சொன்னாங்க, 2 பேரும் எனக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரசத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன். எடுத்து எல்லாமே கொடுத்தேன். அதெல்லாம் ரசத்துக்கு வந்து அரைச்சி ரசம் வந்து சூப்பராக வச்சிட்டாங்க. மீன் மசாலாவும் எப்படி வந்து பிரட்டி வைக்கணும்னு கேட்டாங்க. அதையும் நான் சொல்லி கொடுத்தேன். அதையும் பிரட்டி வச்சிட்டாங்க. காலைல நான் வர காப்பி குடிச்சிட்டு இட்லி உப்புமா வந்து தாளிச்சிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் போய் படுத்துட்டேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் படுத்தோன்னே அவங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து சாப்பாடெலாம் வந்து போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து இன்றைக்கி 2 பேரும் சமைச்சிருந்தாங்க. இன்றைக்கி அன்னையர் தினத்துக்கு எனக்கு இதை விட வேறு கிஃப்ட் வந்து தேவையே இல்லை. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைகள்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்து இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கால் வலி வந்தது வந்து இதுக்காகத்தான் அப்படின்னு நினச்சி நான் வந்து உண்மையாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.